Praise the Lord, church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. I would first, before I start, I would like to give thanks to the senior pastor, Pastor Krishanthus, and in all, I give thanks to Lord for this opportunity that He has set before me today. நான் வேத வாசனத்துக்கு போவதற்கு முன்பதாக என்னுடைய சபை மூத்த போதருக்கும் பாஸ்டர் கிருஷாந்தக்கும் அதே போல் எல்லாவற்றையும் விட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த தருணத்தை சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததற்காக. So now before I start with my sharing, I would like to pray and ask God before I speak that His Holy Spirit will be with me. வார்த்தைக்குள்ளே போக முதலாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கிறிஸ்து ஆவியானவர் என் கூட இருந்து உங்களோட பேச வேண்டும் என்று. Oh Heavenly Father, I welcome you here. இந்த வரவேற்கிற இந்த இடத்திலே Jesus, I know you're here with me right now. தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். I know your Holy Spirit is here with me right now. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். God, I want you to touch my lips as you touch Jeremiah's lips. யெரேமியாட ஆண்டவர் உதடுகளை தொட்ட தேவன் என்னுடைய உதடுகளை தொடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். So when I speak, oh God, that there will be an impact in these people's lives, Lord God. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் வாசிக்கும் போது கதைக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கத்தாவே ஒரு எஃபெக்டை கொண்டு வந்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். The Holy Spirit that is in me speak. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பேசுவீராக. Father, I thank you. பிதாவே உமக்கு நன்றி. I put me, Lord God, behind your cross, oh Jesus. உம்முடைய சிலுவைக்கு பின்னாலே நான் என்னை கொண்டு வருகிறேன். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. Amen. So yesterday I asked God, what am I going to speak today? நான் நேற்றைய தினத்திலே தேவனிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே நான் என்னத்தை பேச போகிறேன் இன்றைக்கு. So after I said that, I continued with my worship. அதே போல நான் அதற்கு பின்பதாக நான் ஆராதனையிலே நான் தொடர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தேன். And I began reading my daily devotion, which is 1 Corinthians 5. அதே போல நான் நாள்தோறும் நான் வாசிக்கிற தியானம் பண்ணுகிற பகுதியை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். But really nothing spoke to my heart. ஆனாலும் ஒரு காரியம் கூட என்னுடைய இருதயத்திலே தோன்றவில்லை, ஒன்றும் என்னோட பேசவில்லை. So I told God, நான் தேவனுக்கு சொன்னேன், God, until you speak to me, ஆண்டவரே நீர் என்னோட பேசும் வரைக்கும் I will keep reading. நான் அதை வாசித்து கொண்டே இருக்க போகிறேன். So I kept reading 1 Corinthians chapter 6. நான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் வாசித்து கொண்டே இருக்கிறேன். Still I didn't feel anything. ஆனாலும் ஒன்றும் தேவன் பேசுவதை நான் உணரவில்லை. I read chapter 7. ஆனாலும் நான் தொடர்ந்து 7வது அதிகாரத்தை கூட நான் வாசித்து கொண்டிருந்தேன். When I read that chapter, நான் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் the verses 17 to 24, 17லிருந்து 24வது வசனம் வரைக்கும் God spoke to me தேவன் என்னோடு பேசினார் about the spirit of envy. அந்த பாரப்பட்ட பொறாமை ஆவியை குறித்து தேவன் என்னோடு பேசினார். The reason I was talking about this relationship that I was having with God, தேவனோடு இருக்கிற அந்த உறவு முறை குறித்து நான் அதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், is that the relationship that we have with God, it must be our firm foundation. தேவனோடு இருக்கிறதான அந்த உறவு முறை எங்கள் வாழ்க்கையிலே உறுதியான ஒரு அஸ்திபாரமாக நிலை பெற்றிருக்க வேண்டும். Because I could have immediately, because while I was going through 1 Corinthians 5, there was nothing for me to, there was nothing, I didn't get anything. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் இருந்து கூட 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 5ஐ வாசிக்கும் போது நான் ஒன்றும் அதிலே காணவில்லை. I believe that my flesh was also battling with me, saying to me that just go to your before devotion, just go and do your before devotion. என்னுடைய மாமிசம் கூட என்னோட போராடி கொண்டிருக்கிறது, இதை விட்டு அடுத்த டிவோஷன், அது அடுத்த முதல் நீ செய்ததான அந்த தியானத்துக்குள்ளே நீ போய்விடும் என்று. Or search on Google or something for devotion. டிவோஷனை குறித்து கூகுளிலே நீ பார்த்து தேடி எடும் என்று. So but my spirit, I believe my spirit was telling me, no, you keep reading. ஆனாலும் நான் நம்புகிறேன், ஆவி எனக்குள்ளே சொல்லுகிறது இல்லை, நீ கூகுளுக்கு போக தேவையில்லை, நீ தொடர்ந்து வேதத்தை வாசித்து கொண்டிருக்க வேண்டும் என்று. So that's what I did. I listened to my spirit.
ஆகையால் அதுதான் நான் செய்தேன், ஆவிக்கு நான் செவி கொடுத்தேன், and I continued, and now here I am with a message for you. தொடர்ந்து நான் அதை வாசித்ததாலே நான் இன்றைக்கு ஒரு செய்தியோடு உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். Without God, we cannot do anything. தேவனை அன்றி எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. Okay, so can we turn our Bibles to 1 Corinthians chapter 7, verse 17 to 24? வேதத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். Can we put in the Passion Translation, please? Yeah, you can read in Tamil. தமிழிலே நாங்கள் யாராவது வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17லிருந்து 24 வரைக்கும். Amen. So I will read. May all believers continue to live the wonderful lives God has called them to live, according to what He assigns for each person. For this is what I teach to believers everywhere. If, when you were called to follow Jesus, you were circumcised, it would be futile to try to do the circumcision. And if you were called while yet uncircumcised, there is no need to be circumcised. Your identity before God has nothing to do with the circumcision or the uncircumcision. What really matters is following God's commandments. So everyone should continue to live faithful in the situation of life in which they were called to follow Jesus. Were you a slave when you heard the call to follow Jesus? Don't let that concern you. Even if you can gain your freedom, make the most out of this opportunity. For truly, if you are called to a life union with the Lord, you are already a free man. And those who are called to follow Jesus when they were free are now the Messiah's slaves, since a great price was paid for your redemption. So stop having the mindset of a slave. Brothers and sisters, we must remain close communion with God, no matter what our situation was when we first called to follow Jesus. Amen. Hallelujah. Amen. Hallelujah. So, I want to emphasize more on verses 21 to 24. 21லிருந்து 24 வரைக்கும் நான் உங்களுக்கு அதை விவரிக்க விரும்புகிறேன். Here Paul speaks about a human slave. இந்த இடத்திலே மனுஷனுடைய அந்த அடிமைத்தனத்தை குறித்து பவுல் பேசுகிறார். Who has become a believer. ஒரு அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு அடிமையாக இருக்கிற மனிதன் விசுவாசியாக மாறுகிறான். So this human slave, இந்த அடிமை, so he's a slave bound, he's a person who is bound to somebody. அவர் வந்து ஒரு காரியத்திலே அவர் அடிமை ஆக்கப்பட்டிருக்கிறார். For example, in the Bible we know it's like about the days of Joseph in the Bible, where he was a slave in Potiphar's house. இந்த அடிமை என்பது நாங்கள் என்ன இந்த வேதத்தில் என்ன குறிக்கப்படுகிறது? அடிமையாக வேலை செய்கிறவர்கள், மனுஷர்களுக்கு அடிமையாக. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், யோசேப்பு அடிமையாக போத்திபாருக்கு ஒரு அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தான். Now imagine this slave looking at another believer. இந்த அடிமை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கொஞ்சம் பாருங்க, அவர் இன்னொரு விசுவாசியை பார்க்கிறார். And he begins who is living in freedom. அவர் பார்க்கிறார், அந்த விசுவாசி அவர் அடிமை அல்ல, அவர் சுதந்திரமாக வாழுகிற ஒரு விசுவாசி. So now he begins to envy
இப்ப அவர் சுதந்திரமாக வாழுகிறவரை பார்த்து ஒரு பொறாமை வருகிறது, நானும் அவரை போல மாற வேண்டும். He begins to envy his freedom. அவருடைய சுதந்திரத்தை அவர் பொறாமைப்படுகிறார், நானும் அப்படியாக இருக்க வேண்டும். This slave who believes in the Lord, இந்த அடிமை இவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர், he also has a calling in his life. அவருக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. But it's because he is in slavery. அவர் இந்த மனுஷர் ஒரு அடிமையாக அவர் வேலை செய்கிறதுனாலே He does not want to walk in that freedom. அவருக்கு அந்த சுதந்திரத்திலே வாழ முடியாமல் இருக்கிறது மற்றவரை போல. So instead of following God's plan in his life, அவர் இந்த அடிமையாக மனுஷனுக்கு அடிமையாக வேலை செய்கிறவர், அவர் ஆண்டவருடைய அழைப்பிலே வாழுகிறதை விட்டுவிட்டு instead of fulfilling his purpose, அவர் ஆண்டவருடைய அழைப்பை பூரணப்படுத்துகிறதுக்கு பதிலாக he lets the spirit of envy take over his life. அவர் என்ன செய்கிறார், அவரை பார்த்து பொறாமைப்பட்டு அவரை போல நான் வாழ வேண்டும், ஆண்டவருடைய அழைப்பு அல்ல அவரை போல மாற வேண்டும் என்று பொறாமையின் ஒரு ஆவிக்கு அவர் இடம் கொடுக்கிறார். So and he forgets why he was called. அவர் மறந்து போகிறார் ஆண்டவருடைய அழைப்பு அவருடைய வாழ்க்கையிலே இன்னதென்று நிதானிக்க. As Pastor Arul often says, this is called missing the mark. லிவிங் சர்ச் பாஸ்டர் அருள் கூட சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு வைக்கப்படுகிற திட்டத்தை நாங்கள் நிராகரிக்கும் பொழுது, மறுதலிக்கும் பொழுது நாங்கள் பாவம் செய்கிறவர்களாய் மாறுகிறோம். Missing the mark is a very big thing. ஸோ இந்த திட்டத்தை நிராகரிக்கிறது என்பது ஒரு மிகவும் பெரிதான ஒரு காரியம். Let me explain more. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் தெளிவுபடுத்தட்டும். For example, if God has called me to worship, உதாரணமாக ஆண்டவர் என்னை ஆராதனையை வழிநடத்தும்படி அழைக்கிறார். but I look at a prophet, ஆனா நான் ஒரு ப்ராஃபட் தீர்க்கதரிசியை பார்க்கிறேன். everyone is running behind him seeking for his power. ஆனா எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் இந்த தீர்க்கதரிசியை தான் பார்க்கறாங்க, அவருக்கு பின்னாலே போறாங்க. Or a healing evangelist, இல்லாவிட்டால் சுகப்படுத்துகிற ஒரு வல்லமையுள்ள ஒரு மனுஷன், they're all going behind him. சபைக்கு வருகிறவர்கள் அவர்களுக்கு பின்னாலே தான் ஓடுகிறார்கள். So in my heart I feel ignored as a worship leader. ஆகவே நான் ஒரு வர்ஷிப்பை வழிநடத்துகிற ஒருவனாய் இருக்கும் பொழுது நான் பார்க்கிறேன், என்னையா எல்லாரும் நிராகரிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எனக்கு முக்கியத்துவம் இல்லை. I start thinking they are receiving all the glory, but I'm just overlooked. ஸோ நான் நினைக்கிறேன் அவர்கள் எல்லாரும் நல்ல மகிமை, மனிதர்களுடைய மகிமை எல்லாம் பெற்றுக்கொள்றாங்க, ஆனால் நான் மறுதலிக்கப்படுகிறேன், நான் நிராகரிக்கப்பட்டு விடுகிறேன். But what I do not know, ஆனால் நான் என்ன அறிந்திருக்க மறுக்கிறேன். I was so blinded by the physical looks of this world. நான் என்னுடைய இந்த உலக கண்களினாலே பார்த்து நான் கண்கள் மூடப்பட்டவனாக நான் மாறுகிறேன். That I forget that what is in God's eyes. நான் மறந்து போகிறேன் ஆண்டவருடைய கண்களிலே என்னை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பதை நான் மறந்து விட்டேன். In God's eyes, worship is the foundation. ஆண்டவருடைய கண்களிலே ஆராதனை தான் அடிப்படை, அஸ்திவாரம். Worship worship activates the prophetic and healing realm. இந்த ஆராதனை தான் இந்த தீர்க்க தரிசனத்தையோ இல்லாவிட்டால் சுகப்படுத்தலின் வல்லமையோ உண்டாக்கி விடுகிறது. So if I forget and I start to envy their power, நான் அதை மறந்துவிட்டு நான் எல்லாரும் அவர்களுக்கு பின்னாலே போகிறார்கள் என்று பார்த்து, ஐயோ நான் தீர்க்கதரிசியாய் மாறினால் நல்லது, இல்லாவிட்டால் நான் இந்த சுகப்படுத்துகிற ஒரு மனுஷனாக மாறினால் நல்லது, இந்த வர்ஷிப்ன்றதுல அதுல பெரிய மகிமை இல்லை என்று நான் நினைத்தால், I'm doing one of two things. I'm doing two things. நான் ரெண்டு காரியத்தை நான் செய்கிறேன். I'm disobeying God. நான் ஆண்டவரைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறேன். And I'm ignoring his plan in my life. நான் ஆண்டவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னது என்பதை நான் மறுதலிக்கிறேன். And I start seeking glory from people. நான் என்ன செய்ய பார்க்கிறேன், மனிதர்களுடைய மகிமையை நான் விரும்ப பார்க்கிறேன். Instead of seeking glory from God.
ஆண்டவருடைய மகிமையை விரும்புவதை விட்டு மனிதர்களுடைய மகிமையை நான் எதிர்பார்க்க தொடங்குகிறேன். You know, in the Bible, இந்த வேதாகமத்திலே there's a beautiful angel. வேதாகமத்திலே ஒரு அழகான ஒரு ஏஞ்சலை தூதனை பற்றி Made சொல்லப்பட்டிருக்கிறது. by God தேவனாலே உருவாக்கப்பட்ட ஒரு தூதன் in splendor to worship God. ஆண்டவரை ஆராதனை செய்யும்படி பரலோகத்தை ஆராதனையை வழிநடத்தும்படி விசேஷமாய் உருவாக்கப்பட்ட ஒரு தூதன். But you know what this angel did? ஆனா உங்களுக்கு தெரியுமா இந்த தூதன் என்ன செய்தார் என்று? He envied God's glory. அவர் ஆண்டவருக்கு கிடைக்கிற மகிமையிலே கண் வைத்து பொறாமைப்பட்டார். He was mad that only God himself is receiving all the worship. அவருக்குள்ளே ஒரு கோபம் வந்தது. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் எல்லா மகிமையும் போகிறது. So he's, instead of fulfilling the purpose that God has made him for, ஆகவே ஆண்டவர் அவரை எதற்காக உருவாக்கினாரோ அதை அவர் பூர்ணப்படுத்தாமல் he desired God's throne and the worship of God. அவர் என்ன தொடங்குகிறார்? ஆண்டவருடைய ஆராதனை மகிமை எனக்கு வேண்டும் என்று அதுக்கு பின்னாலே அதை வாஞ்சிக்க தொடங்குகிறார். Pride entered his heart. இப்படி வாஞ்சிக்க தொடங்கின உடனே என்ன வருகிறது? பிரைடு, பெருமை அவருக்குள்ளே வர தொடங்குகிறது. He wanted to be like God himself. அவருக்கு நானும் ஒரு தேவனை போல மாற வேண்டும் என்று ஒரு எண்ணம் This ஆரம்பமாகிறது. angel is Lucifer, இந்த தூதன் வேற யாருமல்ல, இவருடைய பெயர் லூசிஃபர். and it's because he ignored the Lord's plan. அவர் ஆண்டவருடைய திட்டத்தை, அவருக்காக வைக்கப்பட்ட திட்டத்தை மறுதலித்ததினாலே He fell from heaven and was destroyed. அவர் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு நிராகரிக்கப்பட்டார். This is what the spirit of envy does to your life. இதுதான் இந்த பொறாமையின் ஆவி, இல்லாவிட்டால் மனிதர்களுடைய மகிமையை விரும்புகிற ஆவி எங்களுக்கு செய்ய முடியும். This is not just a sin, this is a spirit. இது சாதாரண ஒரு பாவம் அல்ல, இது ஒரு ஆவி என்றே நாங்கள் சொல்ல முடியும். It's not like that sin where, oh, if I done it I can go to God and I can ask mercy. இது சாதாரண ஒரு பாவம். நாங்க நினைக்கிறது போல சாதாரண பாவம் அல்ல. நாங்க பிழை செய்து விட்டால் ஆண்டவரிடத்தில் போய் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கலாம் என்று. This spirit, இந்த ஆவி, this spirit will immediately take you down. இந்த ஆவி உங்களுக்குள்ளே வந்த உடனே இது immediately உடனடியாக உங்களை கீழே கொண்டு வந்துவிடும். The same thing that happened to Lucifer என்ன இந்த லூசிஃபர் தூதனுக்கு நடந்ததோ will happen to you if you are not being careful. அது உங்களுக்கும் நடக்கும், எங்களுக்கும் நடக்கும், நாங்கள் கவனமாக இருக்காவிட்டால். We see the same spirit நாங்கள் பார்க்கிறோம் இதே ஆவி in the book of Acts 8. இந்த அப்போஸ்தலர் அதிகாரம் 8வது அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே There's a sorcerer. அதிலே ஒரு மந்திரவாதி. His name is Simon. இந்த மந்திரவாதியுடைய பெயர் சைமன் என்று சொல்லப்படுகிறது. He watched as Philip preached the gospel. இந்த மந்திரவாதி இந்த பிலிப்பு என்ற தேவனுடைய மனுஷன் மிகவும் வல்லமையோடு தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதை பார்க்கிறார். And he saw many were being baptized. அவர் பார்க்கிறார், இந்த பிரசங்கித்த உடனே அநேகர் வந்து பிலிப்புவை தாங்கிக் கொண்டு பிலிப்பு இடத்திலே ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். Then Peter and John came. அப்பொழுது இந்த பிலிப்புவோட கூட பேதுருவும் யோவான் என்ற சீஷர்களும் அவர்களோடு வந்து சேருகிறார்கள். And he saw right when they laid their hands on everybody. இந்த மந்திரவாதி பார்க்கிறார், இந்த பேதுருவும் யோவானும் வந்து இந்த மக்கள் மேலே கரங்களை வைத்த உடனே people received the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் பெறுகிறதை இந்த மந்திரவாதி பார்க்கிறார். He was amazed, Simon. அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் இந்த சைமன் என்ற மந்திரவாதி. And he envied that power. அவர் இவர்களுக்குள்ள இருந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று பொறாமைப்பட்டார். அது எனக்கும் வந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி பொறாமைப்பட்டார். The reason he has done this, காரணம் இதை அவர் செய்ததுக்கு, because there was nobody that was coming to him anymore.
ஏன் அவர்களுடைய வல்லமையிலே ஆசைப்பட்டார் என்றால் இனி மந்திரவாதத்தை இப்போ அவர்கள் மறுதலித்து விட்டார்கள். யாரும் அவர்கிட்ட யாரும் வாராங்க இல்லை, அவர்களுக்கு யாரும் மகிமையை அவர் பெறவில்லை. Because he's a sorcerer, he will tell by doing black magic or whatever magic that he's doing in Satan's realm. He uses that and he's trying to manipulate the people, thinking that he can see their future or he can heal or he can do anything. இவர் மந்திரவாதி, பிசாசனுடைய மந்திர தந்திரங்களை படித்தவராக, அவருக்கும் வல்லமை இருக்கு. ஜனங்களுக்கு அற்புதம் செய்ய, அவர்களுக்கு அடையாளம் காட்ட, அவர்களுடைய ஃபியூச்சரை எதிர்காலத்தை பற்றி சொல்லுறதுக்கு கூட அவருக்கு வல்லமை இருக்கு என்பதை அவர் செய்தவராய் இருக்கிறார். So when Philip, John and Peter came, ஆனால் இந்த பிலிப்பு, யோவான், பேதுரு வந்த உடனே everybody stopped going to him. அவர்கிட்ட இருந்த மக்கள் எல்லாம் அவரை பின்பற்றாமல் எல்லாரும் இவர்களை பின்பற்ற தொடங்கினதை இவர் பார்க்கிறார். So after he went to the Peter and John. அப்பொழுது மந்திரவாதி சைமன் என்ன, அவர் பேதுரு கிட்ட போனாரு, யோவான் கிட்ட போனாரு. He asked them to give this power also, that anyone whom I lay my hands on may receive the Holy Spirit. அவர்களிடத்தில் போய் சொன்னாரு, எனக்கும் இந்த வல்லமை வேணும், நானும் கரங்களை வைக்கும் பொழுது அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். He is doing this for money. ஏன் இதை செய்ய விரும்புகிறார்? பணம் சம்பாதிக்கும்படிக்காய். For more people to come to him. மனிதர்கள், அநேக மனிதர்கள் அவரையும் பின்பற்ற வேண்டும் to make himself famous. அப்பொழுது அவர் இன்னும் அதிகமாக புகழ்ச்சி அடைகிறவராக மாறுகிறார். He even offered the disciples money. அவர் என்ன செய்கிறார்? அவரிடத்திலே பணத்தை எடுத்து யோவானுக்கும் பேதுருக்கும் கொடுத்து, எனக்கு அந்த வல்லமையை தாங்க, எனக்கு அந்த வல்லமை வேணும், நானும் உங்களை போல புகழ் பெற்றவர்களா மாறணும்னு சொல்லி அவர் காசு கொடுக்கிறார். But Peter rebuked. அப்பொழுது பேதுரு உடனடியாக அவரை கண்டிக்கிறார். May your money perish with you because you thought you could buy the gift of God. உன்னுடைய மணி உன்னோடே அழிந்து நாசமாய் போக கடவது, ஏனெனில் நீ நினைத்தால் பணத்தாலே ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய பரிசை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி. Simon's envy made him miss the heart of God's plan. சைமன் இந்த மந்திரவாதி இந்த பொறாமைப்பட்டதினாலே அவர் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே வர முடியாமல் போய்விட்டார். Exactly like Lucifer did. லூசிஃபர் என்ற இந்த தூதன் என்ன செய்தானோ அதே போலத்தான் இந்த மந்திரவாதியும் செய்தார். Can we turn our Bibles to James 3:16? நாங்கள் வேதாகமத்திலே யாக்கோபு 3:16 இந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். Can anybody read? யாராவது ஒரு ஆள் வாசிங்க. ஜேம்ஸ் 3:16, யாக்கோபு 3:16. Amen. James 3:16. For where envy and self-seeking exist, confusion and every evil thing are there. எங்கே வைராக்கியமும் கலகமும் உயர்த்துதல், தன்னைத்தானே உயர்த்துதலும் இருக்கிறதோ அங்கே பிசாசனுடைய சகல கிரியைகளும் இருக்கும். This is very, very, very evil. இது மிகவும் மிகவும் பிசாசுடைய காரியமாய் The இருக்கிறது. spirit of envy is he's not just going to take you, he's not going to just make you feel guilty, he'll bring you down with him. இந்த 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 பொறாமையின் ஆவி உங்களை குற்றப்படுத்துறது மாத்திரமல்ல, உங்களை அப்படியே உருக்குலைத்து விடும். He wants to see you fall down. அவனுக்கு பார்க்க வேண்டும் நீங்கள் அழிந்து போகிறதை. He wants to see you be in destruction. நீ உங்களுடைய அழிவை அவன் பார்க்க வேண்டும். This is a very evil thing. இது மிகவும் ஒரு பிசாசனுடைய ஒரு காரியமாய் இருக்கிறது. For every evil thing that happens, எல்லா கூடாத காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. where
when envy causes you to sin, இந்த பொறாமை உங்களை பாவம் செய்ய வைக்கும் பொழுது there's always pride too. பொறாமையோடு மாத்திரமல்ல பெருமையும் அதோட வருகிறதாய் இருக்கிறது. After pride வந்த பிறகு is the destruction. அழிவு வர தொடங்குகிறது. Proverbs 16:18. Proverbs 16, நீதிமொழிகள் 16:18. Pride goes before destruction. பெருமை முன்பாக போகிறது அழிவு வருவதற்கு And a முதலாக. haughty spirit before a fall. Haughty spirit. Envy spirit. Jealousy spirit. பொறாமையின் ஆவி வருகிறது நாங்கள் முதல்ல விழுகிறதுக்கு படியாக. So let us not allow any envy in our hearts. ஆகவே நாங்கள் இந்த பொறாமைக்கு, நாங்கள் மனுஷ புகழ்ச்சிக்கு, எங்களை உயர்த்துகிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி நாங்கள் பார்க்க வேண்டும். Let us not compare ourselves with others, their belongings, their wealth, their social status, their appearance. மற்றவர்களை எங்களோடு ஒப்பிட்டு பார்த்து, அவர்களுடைய உயர்வை பார்த்து, அவர்களுடைய பணத்தை பார்த்து, அவர்களுடைய சமுதாயத்தில் அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்தை பார்த்து நாங்கள் பொறாமைக்குள்ளே விழுந்து போகக்கூடாது. Because the spirit of envy, it blocks your vision from seeing God's plan. இந்த பொறாமையின் ஆவி உங்களுக்காக ஆண்டவர் தனியாக வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் காண்கிறதை தடுத்துவிடும். You will forget what's the plan of God. நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை அப்படியே நீங்க மறந்து போவீர்கள். You will run after a plan that is not for you. நாங்கள் எங்களுடைய திட்டத்தை அல்லாமல் வேறே ஆண்டவர் வைக்காத ஒரு திட்டத்துக்கு பின்னாலே நாங்கள் ஓடுகிறவர்களாக மாறுகிறோம். And then you will go to God, when on that judgment day you will go to God. ஆகவே நாங்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் நாளிலே நாங்கள் தேவனிடத்திலே போவோம். As Jesus has said in the New Testament. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே இதை பற்றி சொல்லுகிறார். People will tell me, Lord, Lord, I have done works in your name. I have done this, that in your name. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுக்காக நான் அதை செய்தேன், இதை செய்தேன், பேய்களை ஓட்டினேன், அவர்களை சுத்தமாக்கினேன் என்று சொல்லுவார்கள். But God will reply, ஆனால் இயேசு பதில் கொடுக்கிறார், I do not know you. நான் உங்களை அறியேன். The obedience of God is so much important. தேவனுடைய திட்டத்துக்கு, அவர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறது மிகவும் மிகவும் முக்கியம். That even the Israelites couldn't obey the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட, எகிப்திலிருந்து வந்தவர்கள் தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிய மறந்து விட்டார்கள். Envy, it makes us ignore God's plan. இந்த பொறாமை தேவனுடைய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிராகரித்து விடும். And in the end, கடைசியிலே it leads to destruction. அது எங்களுக்கு அழிவை கொண்டு வருகிறது. So instead, let us focus on our relationship, our union with God. ஆகவே நாங்கள் தேவனோடு எங்களுக்கு இருக்கிற தொடர்பை மாத்திரம் நாங்கள் The பார்ப்போம். relationship with Him and the unique purpose that He has placed on each one of our lives. தேவனோடு உறவை நாங்கள் பார்த்து, அவர் எங்களுக்காக என்னத்த திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை நாங்கள் உற்று நோக்குவோம். Let us not seek the glory that comes from people, but only the glory that comes from God. நாங்கள் மனிதர்களிடத்திலிருந்து வருகிற மகிமையை விரும்பாமல் தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமை மாத்திரமே நாங்கள் விரும்பணும். Always remember this truth. ஆக நாங்கள் எல்லாரும் இந்த உண்மையை எப்பொழுதும் நாங்கள் மறந்து போகாமல் திரும்பவுமாய் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். The spirit of envy brings pride. பொறாமையின் ஆவி பெருமையை கொண்டு வரும். And the pride brings destruction. பெருமை அழிவை கொண்டு வரும். Amen, hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. I pray that God has spoke to somebody here today. நான் ஜெபிக்கிறேன், நான் நினைக்கிறேன் ஆண்டவர் யாராவது ஒரு நபரோடு பேசி இருக்கிறார். I pray that whatever, even if you have committed this sin, நீங்கள் பாவம் செய்திருந்தாலும், it's not too late to go back to God. ஆண்டவரிடத்திலே திரும்பவுமாய் மனம் திரும்பி போவதற்கு தாமதமே இல்லை. God welcomes you back with an open heart. ஆண்டவர் திறந்த இருதயத்தோட எங்களை ஏற்றுக்கொள்கிறவராய் But make இருக்கிறார். sure your path is what God has kept for you. ஆனால் நீங்கள் நல்லாய் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் என்னதென்று மாத்திரம். Never ever miss that mark. நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும்
அதை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. Because if you once you miss that mark, அந்த இலக்கை நீங்கள் விட்டுவிட்டீங்கடா, if you miss that opportunity, நீங்க அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் விட்டுவிட்டீங்கன்னு சொன்னா, the devil's going to take you. பிசாசுடைய கிரியைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்க போகிறோம். யாக்கோபு 3:16 படி. Okay, thank you. நன்றி.